கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய காலங்களை நன்மைகளை மென்மையை கொடுத்து தாங்குவாராக. சிறப்பாக இந்த நாட்களில இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற தம்பி பிரவீனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அவர்கள் இந்த ஊழியத்தில் இணைத்துக் கொண்டு சேர எல்லா காரியங்களுக்கு தக்க தேவனாகிய கடவுள் நிறைய நன்மைகளை மென்மையை கொடுத்து தாங்குவாராக. உங்கள் ஜெபங்களை நினைவு கூற அன்போடு வேண்டுகிறேன். தியானத்திற்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன். அது மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேத பகுதி அநேக காலங்களிலே நாம் தியானித்து புரிந்து கொண்ட ஒரு பகுதிதான். பல ஆண்டுகளாக சுகவீனமாயிருந்த ஒரு பெண்மணி, பெரும்பாடுள்ள பெண்மணி, பல நிலைகளிலே கடந்து வந்தும் கூட சுகம் பெற முடியவில்லை என்று சொல்லி ஏங்கி இறைவனுடைய வஸ்திரத்தை தொடும்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தொட்டால் என்பதுதான் இந்த பகுதி. இதை போலவே மற்றொரு வேத பகுதி வருகிறது. பரிசுத்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஜனங்களுக்கு உபதேசித்து அதற்கு பின்பு அவர்களுக்கு போஜனம் கொடுக்க விரும்பின ஒரு நிகழ்வு. இரண்டிலும் ஒரு காரியம் மையப்படுகிறது. உலகத்தின் பார்வை வேறு, ஆன்மீக பார்வை வேறு. There is a difference between spiritual eyes as well as the worldly eyes. நான் பார்க்கிற பார்வை எதை சார்ந்து வருகிறது? ஆன்மீகத்தை சார்ந்து வரும் என்று சொன்னால், இறைவனை சார்ந்து வரும் என்று சொன்னால், இறைவன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆன்மீக பார்வை எனக்கு வெற்றியை தருகிறது. இந்த பெண்மணி கூட பாருங்கள், 27வது வசனத்துல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். இது அவருடைய ஸ்பிரிச்சுவல் பார்வை, ஸ்பிரிச்சுவல் லுக். என் ஆண்டவரை தொட்டால். இங்கே நாம் பார்க்கிறது என்ன? 31வது வசனத்துல அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிற நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இவர்கள் உலக பார்வை பார்க்கிறார்கள். இத்தனை திரள் கூட்டத்துல வல்லமை புறப்பட்டதை ஆண்டவர் அறிந்தாலும் கூட அவரோடு கூட இருந்த சீஷர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. உலக பார்வை. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், ஆண்டவர் சொல்லுவது ஆன்மீக பார்வை. ஆனால் சீஷர்கள் சொல்வது, இத்துணை ஜனங்களுக்கு நாங்கள் எங்கே போவோம்? உலக பார்வை. இறைவன் நிறைவேற்றினாரா? அத்துணை மக்களையும் போஷித்தார். அந்த 5 அப்பம் 2 மீன் துண்டுகள் எல்லா மக்களுக்கும் போதுமானதாக இருந்தது. இறைவனை தொட்ட இந்த ஆன்மீக பார்வையில வந்த இந்த பெண்மணி சுகம் பெற்றாளா? வல்லமை புறப்பட்டது, சுகம் பெற்றாள். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது, உலகத்தை பார்க்கிற, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில நம்முடைய பார்வை ஆன்மீக பார்வையா அல்லது உலக பார்வையா? ஆன்மீக பார்வை என்று சொன்னால் நம்முடைய தடம் பதித்தல் வெற்றிகளையும் நிறைவுகளையும் மேன்மைகளையும் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. பார்வையை மாற்றுவோம். என்னுடைய இறையியல் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நண்பர் நாகாலாந்தை சேர்ந்தவர், இன்னொருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் அந்த நாகாலாந்து நண்பரை பார்த்து, அவருடைய பெயர் வாலிங் ஆவோ. வாட் வாலிங், since long time I am unable to see you என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், if you want to see me you need a spiritual eye. ஒருவேளை விளையாட்டுக்காக சொன்னார் என்று சொன்னாலும் உண்மை அதுதான். நாம் ஒவ்வொருவரை பார்க்கிற பார்வையிலும் ஆன்மீக பார்வை வரும் என்று சொன்னால் இறை உறவை வெளிக்காட்டுகிற வாழ்வாய் காணப்படும். அந்த பார்வைக்கு நேராக நாம் கடந்து வர முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலக பார்வையை தவிர்த்து
இறைவன் தந்த ஆன்மீக பார்வையில நாங்கள் செயல்பட்டு உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, தெளிவற்ற சிந்தனையாளர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெளிவான சிந்தனையை கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே. ஆமென்.